வணக்கம். தமிழ் மீடியாவில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு காணொளியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் புத்தாண்டுங்கிறது நாம் சித்திரை 1, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி உலகமெங்கும் இருக்கும் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான திருநாளாகும். காலபுருஷனின் முதல் ராசியான மேச ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கும் அந்த நேரத்தை புத்தாண்டு பிறக்கிற காலமாக நாம் கணக்கிட்டு கொண்டாடி வருகிறோம். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், கனடா போன்ற தமிழர்கள் அதிகம் வாழும் நாடுகளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நாம் ஓராண்டு அப்படிங்கிறத பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வரும் அந்த கால அளவை தான் ஓராண்டாக கணக்கிட்டு அதை வருடம் என்று கணக்கெடுத்துக்கிறோம். அந்த ஓராண்டுக்கான காலம் 365 நாள், 6 மணி நேரம், 11 நிமிடங்கள் மற்றும் 48 நொடிகள் ஆகும். நம் முன்னோர்கள் பூமி சூரியனை சுற்றி வரும் அந்த நீள்வட்ட பாதையின் ஈக்குவேட்டர் மற்றும் நிலநடுக்கோட்டின் அடிப்படையில் தான் வருடப்பிறப்பை கொண்டாடிட்டு இருக்காங்க. சித்திரை 1ங்கிறது இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வேறு மாதங்கள்லாம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மாறி தான் சித்திரைக்கு வந்திருக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடிய அந்த வருடப்பிறப்புங்கிறது மாறக்கூடிய ஒன்று தான். நாம் இப்போ ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 வருடப்பிறப்புன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். 2008ஆம் ஆண்டு அப்பொழுது ஆட்சியில் இருந்த கலைஞரின் திமுக அரசு தை 1 வருடப்பிறப்பு என்று அரசாணையை வெளியிட்டது. அதுக்கு காரணம் அது திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம். அதோடல இவங்களும் ஒரு வரலாற்றில் ஒரு இடம் பிடிக்கணுங்கிற ஒரு ஆசையினால் அந்த டேட்டை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் அதிமுக அரசு இந்த அரசாணையை மறுத்து சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு என்று ஒரு அரசாணையை வெளியிட்டு ஜீவோப்படி இப்போ சித்திரை 1 தான் வருடப்பிறப்பாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சித்தேரியல் நாட்காட்டியின்படி நாம் வசிக்கும் பூமியின் நிலநடுக்கோடு மற்றும் வடசெலவு சமநாள் கொண்டு அவங்க கணக்கிடுறாங்க. சமநாள் அப்படிங்கிறது இரவும் பகலும் ஒரே அளவாக இருக்கிற நாள் சமநாள். அது எப்போதும் இருக்காது. அது வருடத்தில் அது வடசெலவு சமநாளில் ஒரு நாள் வரும். அந்த வடசெலவு சமநாளில் ஒரு நாள் வர்ற அன்னைக்கு அந்த நாள் பங்குனி 30. அதுதான் கணக்கு. அப்படி பார்த்தா அவங்க கணக்கு போட்டு பார்த்தா மார்ச் 20ஆம் தேதி பங்குனி 30 வருது. அதாவது வடசெலவு சமநாள் வருது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வடசெலவு சமநாள் பங்குனி 30 அப்படிங்கிறப்போ அதுக்கு மறுநாள் ஆப்வியஸ்லி சித்திரை 1 வருடப்பிறப்பு. அவங்க மார்ச் மாதம் 21ஆம் தேதி தமிழ் புத்தாண்டுன்னு கணக்கிட்டு அவங்க கொண்டாடி முடிச்சிட்டாங்க. நம்ம கொண்டாட போகிற வருடப்பிறப்புக்கும் அவங்களுக்கும் 25 நாள் டிஃப்ரென்ஸ் வருது. அதுக்கான காரணங்கள் என்னென்னா, 60 வருடத்துக்கு ஒரு முறை 1 டிகிரி சூரியனோட பொசிஷன் மாறுது. 60 ஆண்டு நம்மளுடைய 60 ஆண்டு கோர்வை இருக்க அது ஒரு சுற்று முடியும் போது 1 டிகிரி சூரியனோட நகர்வு இருக்குது. அந்த கணக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த கணக்கையை சேர்த்து பார்க்கும்போது அந்த 25 நாள் வந்துடுது. அந்த கணக்குப்படி அவங்க மார்ச் 21 சித்திரை 1 கணக்கிட்டு அவங்க கொண்டாடுறாங்க. அது சித்திரை 1 மட்டும் அவங்க அப்படி இல்லை. சித்ரா பௌர்ணமிலேருந்து தீபாவளி, பொங்கல் எல்லாமே அவங்களுக்கு ஒரு 25 நாள் அட்வான்ஸாகவே போயிடும். அப்படி பார்க்க போனீங்கன்னா நம்ம இப்போ கொண்டாடுற சித்ரா பௌர்ணமிக்கு முந்தைய பௌர்ணமி அவங்க சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்க்க போனால் திருத்தப்பட்ட சரியான புத்தாண்டு அப்படிங்கிறது மார்ச் 21 தான். அந்த மார்ச் 21க்கு தான் எல்லாரும் கொண்டாடணும். ஆனால் இந்த கணக்கையும் இந்த சரி செய்தலையும் இந்த நாட்காட்டியையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற வரையிலும் ஊரோடு சேர்ந்து வாழ் அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் 14 சித்திரை 1 என்று அன்றே புத்தாண்டை கொண்டாடி கொண்டு இருப்போம். ஆனால் இந்த மாற்றம் என்பது தேவையான ஒன்று. எல்லோரும் அந்த நாட்காட்டியை ஏற்றுக்கிட்டு அதோப்படி போனால் வானியல் ரீதியான மாற்றங்களையும் இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும். எல்லா வகையிலையும் அது நன்மையை தரும். இப்போ இந்த வருஷம் விஸ்வாவசு வருடம், அது வடமொழியில். தமிழில் சொல்லணுன்னா உலக நிறைவு ஆண்டு. நீங்கள் உலக நிறைவு ஆண்டுன்னே நீங்கள் இந்த வருடங்களில் எங்கேயாவது விஸ்வாவசு ஆண்டுன்னு வடமொழி சொல்ல யூஸ் பண்ணாமல் உலக நிறைவு ஆண்டுன்னு பத்திரிகை அடிக்கிறது இதுக்கெல்லாம் கூட உபயோகிக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான பொது பலன்களை பார்ப்போம். நாட்டில் பல இடங்களில் ஆட்சி மாற்றம், ஆட்சியாளர்கள் மாற்றம்,
ஏற்பட வாய்ப்புள்ளது. அரசியல் போராட்டங்களால் மக்கள் துன்புறும் நிலை ஏற்படும். நூதனமான ஒரு வைரஸ்னால மக்கள் அவதியுறும் நிலை ஏற்படும். இமயமலையில் பனி உருகுதலும் நிலச்சரிவுகளும் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அரசின் நூதன வரி விதிப்புகளால் மக்கள் அல்லல்படும் நிலை ஏற்படும். சில இடங்களில் அதிகமான காற்றுனால பயிர்கள் பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. மும்மாறி பொழியும் ஆண்டு, மழை வளம் மிகச் சிறப்பாக இருக்கும். தங்க வியாபாரம் அமோகமாக நடக்கும். தானிய விளைச்சல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே போல் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி பெருகும். பால் வளம் சிறப்பாக இருக்கும். கால்நடைகளின் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். மக்கள் நல்ல அனுகூலமான பலன்களை அனுபவிப்பார்கள். பெண்களோட கை ஓங்கி இருக்கும். பொதுவில் பெண்களோட மதிப்பு மரியாதை கூடும். சிறப்பான காலம் இது. திருமணம் முதலான சுப காரியங்கள் அதிகமாக நடக்கும். காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த காதல் கைகூடும் நல்ல காலம் இது. நியாயமான காரணங்களுக்காக தொழிலாளர்கள் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். குழந்தை பிறப்பு விகிதம் குறைவாகவும் கருச்சிதைவு அதிகமாகவும் இருக்கும். பொதுவாக அனைத்து பொருட்களோட விலைவாசி கூடும். அரசியல்வாதிகள் அதிக குழப்பங்களையும் மிகுந்த பிரச்சனைகளையும் தூக்கமின்மையையும் சந்திக்க நேரிடும். நூதன எந்திரங்களின் உற்பத்தி அதிகமாக இருக்கும். மக்களின் சேமிப்பு உயரும். அந்த சேமிப்பு உயர்வது போலவே மருத்துவ செலவும் கூடும். உலக நிறைவு ஆண்டு, அதாவது விசுவாவசு ஆண்டு கிரக பயிற்சிகளை பார்ப்போம். திருக்கணிதப்படி குரு பயிற்சி சித்திரை 31ஆம் நாள் 14/5/2025 புதன் இரவு 10:36 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் திருக்கணிதப்படி ராகு கேது பயிற்சி இவ்வாண்டு வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ஆண்டுக்கான பொது பரிகாரங்களை பார்ப்போம். குரு பகவானோட 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கறதுனால ராகுவோட கெடு பலன்கள் இருக்க வாய்ப்பில்லை. அவர் அனுகூலமான பலன்களையே செய்வார். ஆனால் கேது பகவானை பொறுத்தவரையிலும் அவர் பயிற்சியாகி போகிறது சிம்ம ராசி, சூரியனோட நட்சத்திரம், அவருக்கு பகை வீடு. அந்த பகை வீட்டுக்கு போகிறதுனால கேதுவோட பலன்கள் கெடு பலன்கள் அதிகமாக வாய்ப்புள்ளது. அதுலேயும் அவர் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் புஷ்கர நவமத்தில் இருக்கிறதுனால அந்த என்ட்ராகிற முதல் 2 மாதங்கள் நற்பலன்களையே செய்வார் கேது பகவான். அது உத்தரம் சூரியனோட நட்சத்திரமாக இருந்தாலும் புஷ்கர நவமத்தில் இருக்கிறதுனால நற்பலன்களையே செய்வார். அதன் பின் கேதுவின் பயணத்தில் அவருடைய சுயசாரத்தில் போகும்போது கெடு பலன்கள் அதிகமாகவே இருக்கும். அதனால் கேதுவுக்கான பரிகாரத்தை செஞ்சுக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். கேது பகவானுக்கான பரிகாரம் விநாயகரை வழிபடுறது, அப்புறம் கேதுவுக்கு பிரீத்தியான தர்ப புல்லை ஏதாவது ஒரு வகையில் உபயோகிக்கிறது. தர்ப புல்லை வீட்டில் தடுக்கு இல்லைன்னா பாயாக படுக்கிறதுக்கு, யோகா பண்ணுறதுக்கு, அந்த தடுக்கா தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறதுக்கெலாம் உபயோகிக்கலாம். காரில் ட்ரைவ் பண்ணுறவங்க அந்த சீட்டில் ஆசனமாக தர்பபாயை போட்டு உட்காந்து ட்ரைவ் பண்ணாக்கா இந்த கெடு பலன்கள் குறையும். நார்மலாகவே நீங்கள் கார் டிரைவிங்க்கு தர்பபாய் போட்டு உபயோகிச்சிங்கன்னா எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணாலும் அதோட அந்த உடல் வெப்பம் ஏறாது, உடல் கூலாக வச்சுருக்கோம். ஏன்னா தர்ப ஒரு கிளீன்சர், அது இயல்பாகவே நல்லது. அது இந்த காலத்தில் உபயோகிச்சிங்கனாக்கா அது ரொம்ப மேலும் சிறப்பை செய்யும். அதே போல் அரசமரத்தடி விநாயகரை வழிபடுறது ஞாயிற்றுக்கிழமை காலையில், அதாவது சூரிய உதயத்தில் அப்படின்னா யமகண்ட நேரத்தில் வழிபடுறது சிறப்பான பலன்களை கேது பகவான் தருவார். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுங்கிறது இந்த காலகட்டம் முழுவதும் நம் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே சிறந்த பரிகாரம்னா மக்கள் நேர்மையோடு வாழ்ந்தாங்கன்னா அதுவே மிகச்சிறப்பான இயற்கை பரிகாரமாக அமையும். நம்ம தமிழ் மீடியா சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய எந்த கருத்தாக இருந்தாலும் அது வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.